சரி. இந்த நவராத்திரிய நம்ப எப்படி வழிபாடுகள் செய்யலாம்? அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் விளக்கேத்துவாங்க, கொலு வைப்பாங்க, எல்லா விசேஷங்களும் இருக்கும். ஆனா, கொலு இல்லங்க எங்க வீட்ல. ஆனா இந்த 9 நாட்கள் நாங்க வந்து இந்த அம்பாளோட தரிசிக்கணும். நாங்க சுபிக்ஷமா வாழணும். அப்படின்னு இருக்கக்கூடியவங்க, இந்த 9 நாட்கள் அணையா தீபம், நல்ல ஒரு அகல் எடுத்துக்கோங்க. அந்த அகல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நெய் இந்த 3த்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சு தாமரத்தண்டு திரி போட்டு அணையா தீபமா போடுங்க. தினைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள சொல்லுங்க. ஒவ்வொரு நாட்கள் ஒவ்வொரு அம்பாள்கள் பலம் பெறுற மாரி, ஒவ்வொரு நாட்கள் உங்க வீட்ல இருக்கக்கூடிய துர்சக்திகள் விலகி, வளர்ச்சிகளும், அ குடும்ப ஒற்றுமைகளும், மகிழ்ச்சிகளும் ஏற ஆரம்பிக்கும். பிள்ளைகள் நல்லா படிக்கணுமா? சரஸ்வதி பூஜை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஆனா, அந்த 9வது நாள் சரஸ்வதி பூஜைய 1வது நாள்லேருந்து வலுவேத்தி வந்து கும்பிடும்போது, அதோட பலன்கள் மிக சிறப்பை ஏற்படுத்தி குடுக்கும். ஸோ செல்வ வளர்ச்சி வரணுமா? அந்த விளக்குல 2 கல்கண்டு போடுங்க. இது நம்ம எப்படி ஒரு கலசத்துல வந்து தங்க காசுங்க, வெள்ளி காசுங்க போடுறோமோ, இந்த தீபத்துல சின்னதா ஒரு தங்கம் 1 குண்டுமணி, வெள்ளி 1 குண்டுமணி போட்டு தீபம் ஏத்துறது, செல்வ வளர்ச்சிய ஏற்படுத்தி குடுக்கும். ஸோ இந்த நவராத்திரிய உங்க இல்லங்கள்ல எல்லார் வீட்லயுமே சரி, இந்த தீபத்தை ஏத்தி மனசார மகிழ்ச்சியா வழிபாடு செய்யுங்க. அம்பாளுடைய பரிபூரண ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைஞ்சு இருக்கும். நன்றி.